السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل للذين كفروا ستغلبون وتحشرون إلى جهنم وبئس المهاد. قد كان لكم آية في فئتين التقتا، فئة تقاتل في سبيل الله وأخرى كافر يرونهم مثليهم رأي العين والله يؤيد بنصره من يشاء إن في ذلك لعبرة لأولي الأبصار. حسبي الله ونعم الوكيل. அன்பிற்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சூரத்து ஆல இம்ரானினுடைய 12-13 வசனத்தினுடைய விளக்க உண்மை. இந்த 12-13 வசனம் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று பத்ர் போர்க்களம் சம்பந்தமாக அருளப்பட்ட ஒரு வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து யூதர்கள், நீங்கள் எங்களுடன் சண்டையிடுகிறீர்கள் என்று சொன்னால் வென்றிருக்க முடியாது. குறைஷிகள் அவர்கள் பலவீனமானவர்கள், அவர்களுக்கு என்ன சண்டை தெரியும், எங்களுடன் மோதுங்கள். ஒருவேளை நீங்கள் எங்களுடன் மோதுகிறீர்கள் என்றால் வெல்லப் போவது நிச்சயமாக நாங்களாகத்தான் இருப்போம், அது எந்த சந்தேகமும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல. அப்போ உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தை அருளுகின்றார். நபியே, நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், காஃபிர்களுக்கு சத்துகுலபு, நீங்களும் வெல்லப்படுவீர்கள், மிகைக்கப்படுவீர்கள். மிகைக்கப்படுவது மட்டுமல்ல, மறுமை நாளில் நரகத்தில் நீங்கள் ஒன்று கூட்டவும் படுவீர்கள். அதுதான் ஒன்று கூட்டப்படும் இடங்களிலேயே மிக கெட்ட இடமாக இருக்கிறது. உதும்பும் இடத்திலேயே மிக கெட்ட ஒரு உதும்பும் இடமாக அந்த நரகம் தான் இருக்கின்றது என்று அந்த காஃபிர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசி தருகின்றான். அது கேனலுக்கும் இப்பொழுது சண்டையிட்டுக் கொண்டதே இந்த இரண்டு படைகளுடைய விஷயத்தில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லியிருந்தான். என்னது? ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்தது, இன்னொரு கூட்டம் காஃபிர்கள். அவர்கள் எதிரி படையை அவர்களுடைய கண்கூடாக 2 மடங்காக கண்டார்கள். அவர்களுடைய படையை விட 2 மடங்காக, இரட்டிப்பாக எதிரி படையை கண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றார். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அவன் உதவி தரும் புரிந்து அவர்களை வலுப்படுத்துகின்றான். அப்போ இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுதுதான் அதனுடைய விளக்க உரையை சொல்லியிருந்தோம். அவர்கள் தங்களுடைய எதிரி படையை அவர்களுடைய படையை விட 2 மடங்காக கண்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றார். யார் 2 மடங்காக கண்டார்கள்? முஸ்லிம்கள் காஃபிர்களை தங்களுடைய படையை விட 2 மடங்காக கண்டார்களா? காஃபிர்கள் முஸ்லிம்களுடைய படையை தங்களுடைய படையை விட 2 மடங்காக கண்டார்களா என்ற விஷயத்தில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்துக்கள் உண்டு. சில அறிஞர்கள் காஃபிர்கள் முஸ்லிம்களுடைய படையை 2 மடங்காக கண்டார்கள். அப்ப எண்ணிக்கை குறைவாகத்தான் இருந்தார்கள். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 310க்கு ஏறத்தாழ அந்த எண்ணிக்கை, காஃபிர்களுடைய எண்ணிக்கை 900க்கும் ஏறத்தாழ அந்த எண்ணிக்கை. அப்ப எண்ணிக்கையின் அடிப்படையில் முஸ்லிம்கள் குறைவாகத்தான் இருந்தார்கள். எப்படி 2 மடங்காக பார்த்திருக்க முடியும் என்பது சம்பந்தமாக அறிஞர்களுக்கு மத்திய கேள்வி எழும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறொரு வசனத்தில் சொன்னதை போன்று ஒரு 1000 மலக்குகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பத்ர் போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு உதவி செய்திருக்கிறான். அப்ப அந்த 1000 மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்திருக்கிறான். அப்ப அந்த 1000 மலக்குமார்களோடு சேர்த்து காஃபிர்கள் இஸ்லாமியர்களை 2 மடங்காக பார்த்திருக்க கூடும் என்பதாக ஒரு சில அறிஞர்கள் விளக்கம் அளிப்பதை பார்க்கிறேன். வேறு சில அறிஞர்கள் எப்படி விளக்கம் அளிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கருத்திற்கு மாற்றமாக 1000 என்று பார்த்தாலும் 1300 தான் வரும். காஃபிர்களுடைய படை 900 விட 2 மடங்கு என்று பார்த்தால் குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? 1800 200 இருக்க வேண்டும். அப்போ 900 2 மடங்கு என்று வரும்பொழுது 1300 கூட்டினால் வரக்கூடிய எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கை என்ன செய்யாது? நிவர்த்தி செய்யாது. ஆனால் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 300. 300 2 மடங்காக போட்டால் 600. இந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையும் கூட்டினோம் என்று சொன்னால் 900. அப்ப இந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் தான் அன்றைய தினம் ஆரம்பத்தில் எதிரி படையை பார்க்கும் பொழுது தங்களை விட 2 மடங்காக பார்த்தார்கள். போர்க்களத்தில் நிற்கும் பொழுது தங்களை விட எதிரி படை 2 மடங்காக பார்க்கிறார்கள்.
அப்படி பார்க்கும் பொழுது அந்த சஹாபாக்கள் எல்லோரும் ஒரு கணம் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்று அவர்கள் ஒரு சின்ன அச்சம் அவர்களுக்கு அவருடைய உள்ளத்தில் ஏற்படும் பொழுது அல்லாஹ் அவன் தான் நாடியவர்களுக்கு அவனுடைய உதவிக்கரத்தை போன்று உதவி புரிந்தான். எப்படி உதவி புரிந்தான்? மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி புரிந்தார். அப்போ இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தன் லிகுலில் அப்ஸார், இதை கண்கூடாக பார்த்தவர்களுக்கு இது மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இந்த வசனத்தை ஆல இம்ரானுடைய 13வது வசனத்தை நிறைவு செய்வதை நாம் பார்ப்போம். அப்போ இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? பிரச்சனை இல்ல, விளங்குவதற்கான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறொரு வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது 8வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்தில் இதே போன்று பதில் போர்கள் சம்பந்தமாக பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், ஒரு படை நீங்கள் அவர்களை உங்களை விட எண்ணிக்கையில் குறைவானவர்களாக கண்டீர்கள், அவர்கள் உங்களை அவர்களை விட எண்ணிக்கையில் குறைவானவர்களாக கண்டார்கள். இப்படி நாம் செய்ததற்கு காரணம், நாம் எதை நடக்க வேண்டும் என்று நினைத்தோமோ, எது நடக்க வேண்டும் என்று நினைத்தோமோ அதை நடத்தி காட்டுவதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 8வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்தில் பேசுகின்றார். அப்ப இந்த வசனத்திற்கும் அந்த வசனத்திற்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுவதை போன்று தெரியல. இந்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான், ஒரு படை தங்களுடைய எதிரி படை தங்களை 2 மடங்காக கண்டார். அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றார், நீங்கள் அவர்களை உங்களை விட குறைவாக கண்டீர்கள், அவர்கள் உங்களை அவர்களை விட குறைவாக கண்டார்கள். அப்ப 2 பேரும் தங்களை விட குறைவாக என்று சொன்னால் ஏறத்தாழ ஒரு சரி சமமான ஒரு படையாகத்தான் அந்த போர்க்களத்தில் அவர்கள் கண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 8வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்தில் பதிவு செய்கின்றார். அப்ப நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இதே போன்ற முத்தஷாபிஹத்தான வசனங்கள், அந்த வசனங்களை விளங்குவதற்கு ஒரு வசனத்தை மட்டும் நேரடியாக படித்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சின்ன குழப்பம் ஏற்படும் என்று நாம் ஆல இம்ரானுடைய ஆரம்ப பகுதியில் சொல்லியிருந்தோம். அதை போன்ற வசனங்களில் ஒன்றுதான் இது. அப்ப இந்த வசனத்தை எப்படி விளங்குவது, இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன என்று கேட்டால், யாருக்காவது ஏதாவது இது இருக்கா தெரியுமா? யாராவது இது சம்பந்தமா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்ல. சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக கேள்வி கேட்கிறார். எப்படி? இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இது சம்பந்தமாக கேள்வி கேட்கிறார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஆல இம்ரானில் இப்படி பேசுகின்றார், 8வது அத்தியாயத்தினுடைய இந்த வசனத்தில் இப்படி பேசுகின்றான். 2 வசனங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருப்பதை போன்று தெரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆனுடைய எந்த வசனமும் வேறு வசனத்திற்கு முரண்படாது, எந்த ஒரு வசனமும் வேறு ஒரு வசனத்திற்கு மாற்றமாக இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, இந்த 2 வசனங்களும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக இருப்பதை போன்று தெரிகின்றது. என்ன விளக்கம் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கேட்கும் பொழுது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், 2ம் வெவ்வேறு நிலை. முதலில் தங்களுடைய படையை விட 2 மடங்கு படையாக முஸ்லிம்கள் காஃபிர்களை பார்த்தார்கள் அல்லவா, அது முதல் நிலை. ஆரம்பத்தில் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த முஸ்லிம்கள் எதிரி படை 2 மடங்காக பார்க்கிறார்கள். அப்ப அப்படி உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு நடுக்கம், ஒரு திருக்கம் ஏற்படுகிறது. அதற்கு அடுத்த நிலை போர்க்களம் ஆரம்பித்தவுடன் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது அல்லவா, அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 படையையும் சமமாக அவர்களுடைய கண்களுக்கு காமித்தார். போர்க்களம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த ஒன்று கூடி இருப்பார்கள் அல்லவா, அந்த ஒன்று கூடி இருக்கக்கூடிய நிலை சம்பந்தமாக ஆல இம்ரானில் பேசுகின்றார். போர்க்களம் ஆரம்பிக்கல, ஒன்று கூடி இருக்காங்க. இந்த பக்கம் முஸ்லிம்களுடைய படை இருக்கு, அந்த பக்கம் காஃபிர்களுடைய படை இருக்கு. 2ம் சண்டைக்கு ஆரம்பிக்கிறார். ஒன்று கூடி இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் அவர்களை அதிகமாக பார்த்தார்கள். போர் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிரி படையையும் அவர்களுக்கு சமமான ஒரு படையாகத்தான் காமித்தான். ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபி அவர்களுடன் இருந்த ஒரு சக தோழரிடத்தில் அவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கின்றார் தெரியுமா? எதிரி படையில் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? போர்க்களம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் நான் ஒரு 70 பேர் இருப்பார்கள் என்று தான் நான் நினைக்கின்றேன் என்று அவர் பதிலளிக்கிறார். அப்பொழுது மீண்டும் இந்த சஹாபி பதிலளிக்கிறார், 20 பேராக இருக்கிறது, நேரத்தால் கொஞ்சம் அதிகமா இருக்கும், 100, 150, 200 கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு 70 இருக்காது என்று பதிலளிக்கிறார். அதற்கு பின்னால் அந்த சஹாபி பதிவு செய்கின்றார், நாங்கள் போர்க்களம் முடிந்ததற்கு பின்னால் அந்த எதிரிப்படையிலிருந்து ஒருவரை சிறைபிடித்தோம்.
அந்த சிறைபிடிக்கப்பட்ட அந்த நபரிடத்தில் நாங்கள் கேட்டோம், போர்க்களம் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவு பேர் இருந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது நாங்கள் ஒரு 1000 பேருக்கு நெருக்கமாக நாங்கள் இருந்தோம் என்பதாக அவர் பதிலளித்தார். அப்போ 1000 பேருக்கு நெருக்கமாக போர்க்களம் ஆரம்பிக்கும் பொழுது இருந்திருக்கிறார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய பார்வைக்கு அவர்களுடைய படையை விட எதிரி படை ஒரு துச்சமான ஒரு சிறிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய படையை போன்று காட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றா, நாம் எதை நாடினோமோ அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு யதார்த்தத்தில் சிந்தித்து பாருங்கள், ஒரு மனிதனுடைய மனநிலை தான் போருக்கு நிற்கும் பொழுது எதிரிப்படையில் அதிகமான ஒரு எண்ணிக்கை இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு ஆர்வத்தை விட தங்களை விட கம்மியாகத்தான் இருக்கின்றார்கள் என்ற ஒரு எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது ஒரு ஆர்வம் ஏற்படும் அல்லவா? அந்த ஆர்வத்தில் அவர்கள் உற்சாகத்தோடு போருக்கு அந்த சண்டைக்கு செல்வதற்கான சூழல் ஏற்படும். அப்ப அதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறார் என்று சொன்னால், போர்க்களம் துவங்கும் பொழுது எதிரி படையை முஸ்லிம்களுக்கு சமமாக அல்லது அதை விட குறைவாக கண்களுக்கு காட்டுகின்றார், மிக துச்சமாக காமித்திருக்கிறார். அப்போ சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள்? ஆர்வத்தோடு சண்டையிடுவதற்காக ஒரு உற்சாகத்தோடு சென்றளிக்கிறார்கள். அந்த போர்களும் சுமூகமாக இதனுடைய நாட்படி வெற்றியாக நிறைவடைந்தது என்பதுதான் இந்த வசனத்தை விளங்கக்கூடிய முறை என்பதாக இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் வைத்து சொல்லக்கூடிய செய்தி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பின் இஸ்லாம் என்ற அடிப்படையில் இன்னும் சில விளக்கங்கள் கூட இந்த வசனம் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது போதும். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருப்பதை போன்று தான் நாடியவர்களுக்கு எப்படி ஆயினும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? அவனுடைய உதவி கரத்தை நீட்டுவார். அதில் ஏற்படக்கூடிய அற்புதங்களை எம்மால் விளங்க இயலாது, எம்மால் அதை விளங்க இயலாது. ஆனால் அந்த சூழல்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தன்னிற்கு பார்வைக்கு அப்பாற்பட்டு பல அதிசயங்களை அற்புதத்தை நிகழ்த்தி நாம் அல்லாஹ்வின் மீது இஹ்லாஸான முறையில் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவிக்கரம் எமக்கு நீட்டப்படும் என்பதை இந்த செய்தியிலிருந்து எம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அப்போ தொடர்ச்சியாக அன்பின் இஸ்லாம் அவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுடைய யதார்த்த நிலை, ஒரு மனிதனுடைய யதார்த்தமான நிலை எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறது, ஒட்டுமொத்தமான மனிதர்களுடைய மனநிலையையும் பேசக்கூடிய ஒரு வசனமாக அடுத்த சூரத்து ஆல இம்ரானுடைய 14-15 வசனத்தில் பேசி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக அந்த வசனத்தில் என்ன பேசுகின்றான், அந்த வசனத்தினுடைய விளக்கங்கள் என்ன, அர்த்தம் என்ன என்பதை வரக்கூடிய அமர்வுகளில் தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனை சரியான முறையில் பற்றி அதற்கு இழக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாராக. هذا من عند ولي المؤمنين لله كل قول هذا الصوفنا ولكم والجميع المسلمين هم اجمعين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.